பிரதமர் திரு மோடி அவர்கள் பேசும்பொழுது பேசுறாரு, அவரால் தமிழ் படிக்காம போயிடுச்சு, தமிழ் படிக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி திரு மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். நான் அவரை பார்த்து கேட்கிறேன், ஒரு பக்கம் தமிழ் மேல அக்கறை இருக்கிற மாதிரி நாடகம் போடும் நீங்க, இன்னொரு பக்கம் நம்முடைய பிள்ளைகள் தமிழ் படிக்க கூடாதுன்னு இந்தி சமஸ்கிருதத்தை திணிக்க முயற்சி பண்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? மும்மொழி கொள்கை ஏத்துக்கிட்டாதான் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதி பகிர்வு 2500 கோடி ரூபாய் தருவேன்னு சொன்னீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? தமிழ் படிக்காம போயிடுச்சு அப்படின்னு கவலைப்படுற நீங்க தமிழுடைய வளர்ச்சிக்காக என்ன செஞ்சிருக்கிறீங்க? கடந்த 10 வருஷத்துல தமிழ் வளர்ச்சிக்காக கடந்த 10 ஆண்டுகள்ல ஒன்றிய அரசு நிதி ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? தமிழ் வளர்ச்சிக்கு வெறும் 150 கோடி ரூபாய். ஆனால் செத்த மொழி சமஸ்கிருதத்துக்கு ஒன்றிய அரசு கடந்த 10 ஆண்டுகள்ல ஒதுக்கின நிதி எவ்வளவு தெரியுமா? 2400 கோடி ரூபாய். தமிழ் வளர்ச்சிக்கு 150 கோடி ரூபாய், சமஸ்கிருத வளர்ச்சிக்கு 2400 கோடி ரூபாய். ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர் எப்படின்னாங்கன்னா, அவருக்கு ஒரே டைலாக் தானே. அவர் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார், என்ன சாதனை செஞ்சார்? பெப்பரப்பே அந்த வடிவேலு பேண்ட்டுக்குள்ளே பட்டாவட்டி டவுசருக்குள்ளே கையை விட்டு வெளிக்காட்டுவார், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி. துணை முதலமைச்சராக இருக்கிறீங்க, முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது வாங்கின ரிவ்யூ பெட்டிஷன்ஸ் அவ்வளோ வாங்கினீங்க. பெட்டிஷன் மக்கள்கிட்ட போய் குறை தீர்ப்பு முகாம் எத்தனை சால்வ் பண்ணீங்க? கிடையாது. எதுவுமே பேசாமல் சமஸ்கிருதம் செத்து போன மொழி, தமிழ் இப்படி, சமஸ்கிருதம் இப்படி, ஹிந்தி இப்படி, வடக்கு இப்படி, தெற்கு இப்படி, டெங்கு, மலேரியா, இது மட்டும்தான் பேசுகிறார். அவருக்கு உண்மையாலுமே சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை. நம்முடைய துரதிர்ஷ்டம் தான். குடும்ப ஆட்சியில் ஒருவரை பொறுப்பில் கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறோம். சப்ஜெக்ட் நாலேஜ் கொஞ்சமாச்சு இருந்தால் பரவாயில்ல. சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லை. அவங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் பேசுறதுன்னு தெரில. யாராச்சும் நீங்கள் மீடியாக்காரங்க போய் கேள்வி கேட்டால் அந்த காரில் கண்ணாடி ஏற்றிக்கிட்டு ஸ்டைலாக பார்க்குறது, என்னன்னு பார்க்குறது, இப்படி பார்க்க தான் பண்ணுறோம். வந்து சர்ச்சையாகவே இருக்குது. இப்போ சம்பந்தமாக பிரதமர் சந்திக்கிறது தயாராக இருக்குன்னு சொல்லியிருக்காரு தமிழக முதல்வர். அதை நீங்கள் எப்படி பார்க்க? ஆனால் பிரதமர் தமிழகத்திற்கு வரும் பொழுது பிரதமர் இங்கேயே வர்றாரு, சந்திக்கலாமே. அதாவது இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்கண்ணா, எல்லாம் சுற்றி வந்தாங்களாமா, கடைசியில் புதையல் அங்கேயே இருந்துச்சாமா. பிரதமர் அவர்கள் ராமநாதபுரம், ராமேஸ்வரம் வந்தாங்க. அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க ஊட்டி போயிட்டாங்க. பிரதமர் அவர்கள் இன்னைக்கு அவங்க கோயம்புத்தூருக்கு வந்திருக்கிறாங்க. அன்னைக்கு முதலமைச்சர் அவங்க வரல. மற்ற மாநிலத்தில் எதிர்க்கட்சியாக இருந்தாலும் கூட முதலமைச்சர் வர்றாங்க, பேசுறாங்க, கருத்துக்களை சொல்றாங்க, வேண்டுகோள் வைக்கிறாங்க, அவங்களுடைய தரப்பு விஷயத்தையும் சொல்றாங்க. ஆனால் கடந்த 2 முறையும் கூட தூத்துக்குடி, கடந்த முறை பிரதமர் அவர்கள் தூத்துக்குடிக்கு வந்தாங்க, அப்பொழுதும் முதலமைச்சர் வரல. ஆனால் எனக்கு தெரிந்து கடந்த 2-3 முறை பிரதமர் அவர்கள் வந்தும் கூட முதலமைச்சர் வரல. வேறு காரணம் சொன்னாங்க. இந்த முறை மினிஸ்டர் வெயிட்டிங்னு சொல்லிட்டு நம்முடைய வெள்ளக்கோவில் சாமிநாதன் அமைச்சர் அவங்க அனுப்பியிருந்தாங்க. ஸோ புரோட்டோக்கால் படி அமைச்சர் வர்றாங்க, வணக்கம் சொல்றாங்க, கிளம்புறாங்க. அதனால் முதலமைச்சர் அவர்கள் தான் அவங்க இன்ஸ்டிடியூஷனை பயன்படுத்தி பிரதமர்கிட்ட முறையெல்லாம் கேட்கலாம், அவங்க கருத்தை சொல்லலாம். ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை முதலமைச்சர் அவர்களுக்கு கோவையிலும் மதுரையிலும் மெட்ரோ வர வேண்டாம் என்கின்ற எண்ணம் தான் முதலமைச்சருக்கு இருக்கு. மெட்ரோ வர வேண்டும் என்கின்ற எண்ணம் இருந்தால் அந்த டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் DPR சரியான முறையில் தயாரித்து கொடுத்துருப்பாங்க. இவர் மேற்பார்வை பண்ணியிருப்பார். இல்லை DPR நாங்கள் சரியாக தான் கொடுத்தோம், நிராகரிச்சுட்டாங்கன்னு முதலமைச்சர் நினச்சிருந்தா பிரதமரை சந்தித்து முறையிட்டு இருப்பாங்க. அதனால் 2 இடத்திலும் கூட கவனம் கொடுக்காத முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு அரசியலுக்காக நான் டெல்லி போய் பிரதமரை பார்ப்பேன், இங்கே போய் பார்ப்பேன்னு சொல்கிறாங்க. பிரதமர் தமிழ்நாட்டுக்கே வரும்போது நீங்கள் பார்க்கல, டெல்லி போய் பார்த்து என்ன நீங்கள் செய்ய போகிறீங்க? அதனால் திரும்ப நாங்கள் சொல்லுகின்றோம், அந்த கடிதத்தை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம், எங்கள் தலைவர்கள் பேசியிருக்கிறாங்க. எங்களுடைய கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியினுடைய MLA மரியாதைக்குரிய வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க. என்ன பிரச்சனை, அவங்க கொடுத்த ரிப்போர்ட்டில் என்ன தவறு, எல்லாமே சொல்லியிருக்கோம். நாமளும் பல இடத்துல பேசியிருக்கோம். ஆனால் மத்திய அரசு நிராகரித்து கொடுக்கவே மாட்டோம் என்று சொல்லவில்லை. நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் DPR என்று சொல்லக்கூடியது ஃபால்ட்டியாக இருக்குது, அது வரைமுறைக்கு உட்பட்டதாக இல்லை, அதை சரி பண்ணுங்க. இந்த DPR அப்ரூவ் பண்ண முடியாதுன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. மாநில அரசு மறுபடியும் கலந்தோசித்து, டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, டிராஃபிக் எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்ககிட்டலாம் கலந்தாலோசித்து சரியான DPR ப்ரிப்பேர் பண்ணி மத்திய அரசுக்கிட்ட மறுபடியும் சப்மிட் பண்ணணும். பாரதிய ஜனதா கட்சி ஏன்னா எங்கள் கோயம்புத்தூருடைய MLA வாக்குறுதி அறிக்கை அவங்களே சொல்கிறாங்க, நாங்கள் மெட்ரோவுக்காக நிற்கின்றோம், நாங்கள் கோயம்புத்தூர் மக்களுக்காக இருக்கின்றோம், மதுரைக்காக இருக்கிறோம், நாங்கள் சொல்கிறோம். அதனால் இவர்கள் தான் இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார்களோ தவிர நாங்கள் அல்ல. மாநில உரிமை பறிப்பதிலே பாஜக கவனம் செலுத்துறாங்க. அதே போல நிதி பகிர்வும் தெரியாத தரதில்லைன்னு சொல்லி MP கனிமொழி சொல்லியிருக்காங்க. ஆனால் கனிமொழி அக்கா அவர்கள் ஒரு மூத்த MP, பலமுறை நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறாங்க, பலமுறை பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க. அவர்களுக்கும் தெரியும் நிதி பகிர்வு தமிழகத்திற்கு சரியாக கொடுக்கல அப்படின்னா எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பேசுகிறாங்கன்னா, ஒரு ஃபினான்ஸ் கமிஷன் அதை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா போடுறாங்க, ஜனாதிபதி. இப்போ புது ஃபினான்ஸ் கமிஷன் போட்டிருக்கிறாங்க, சமீபத்தில் பிரதமரை சந்திச்சிருக்கிறாங்க, நீங்கள் பார்த்தீங்க.
அவங்க எல்லா மாநிலத்துக்கும் டூர் பண்ணுறாங்க, ஃபினான்ஸ் செக்ரட்டரி எல்லாம் பார்க்குறாங்க மாநிலத்தில். அதன் பிறகு ஒரு ஃபார்முலா அப்ரோச்சை கொண்டு வர்றாங்க. அதை ஜனாதிபதி ஏற்றுக்கிறாங்க, அதை மத்திய அரசு ஏற்றுக்கிறாங்க. அந்த ஃபார்முலா படி தான் இத்தனை காலமாக நிதி பகிர்வு நடந்து கொண்டிருக்கிறது. இது காலங்காலமாக யூபிஎல்லும் சரி என்டிஎல்லும் சரி. எனக்கு கனிமொழி அவர்கள் புதிதாக எண்ணம் குற்றம் சாட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் பெர்ஃபார்மன்ஸுக்கு என்டிஏ நாம 10 வருஷத்தில் தான் ஃபினான்ஸ் கமிஷனில் பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவ் கொடுக்குறோம். இதுக்கு முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ்க்கு இன்சென்டிவே இல்லை. மக்கள் தொகைக்கு அதிகமாக முக்கியத்துவம் இருந்ததையும் மாற்றிருக்கோம். 1971 சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம், 2011 சென்சஸ் பாப்புலேஷன் எடுத்திருக்கோம். இதெல்லாம் பிரதமர் அவர்கள் செஞ்சிருக்கிறாங்க. 32% இருந்த நிதி பகிர்வு என்பது 42 விழுக்காடு. நம்முடைய மோடி அவர்கள் வந்த பிறகுதான் 10 ஆண்டுகளில் 42 விழுக்காடாக உயர்த்தியிருக்கிறாங்க. இது கனிமொழி அவர்களுக்கு தெரியும், தெரிஞ்சும் ஏன் போய் சொல்றாங்க? அடுத்து தமிழகத்தை வேண்டும் என்றே எங்க வஞ்சிட்டாங்க. இன்னைக்கு மெட்ரோவை பற்றி நம்ம பத்திரிகை நண்பர்கள் மூத்த நண்பர்கள் சொல்றேன், உங்களுக்கு தெரிஞ்சதாங்கண்ணா, இந்தியாவில் நடைபெற்ற மெட்ரோவுக்கு மிக அதிகமாக நிதி கொடுத்த ஒரு மெட்ரோ சென்னை மெட்ரோ. பெங்களூருக்கு அவ்வளோ நிதி கொடுக்கல. வேற எந்த மெட்ரோவுக்கும் கொடுக்கப்படாத நிதி ஃபேஸ் 2 சென்னை மெட்ரோவுக்கு மத்திய அரசு கொடுத்துருக்கிறாங்க. அதையும் மனோகர்லால் கட்டர் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவில் அதிகப்படியாக ஒரு ஃபேஸுக்கு நாங்கள் ஒதுக்கிய பணம் சென்னை மெட்ரோ ஃபேஸ் 2. அப்படி இருக்கும்பொழுது மத்திய அரசு எங்க ஏற்றம் தாழ்வு பார்த்தாங்க, எங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னா? அதனால அரசியலுக்காக கனிமொழி அவர்கள் தன்னுடைய தம்பி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 4 ஆண்டு காலமாக என்ன பண்ணி செஞ்சாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல. மறுபடியும் மத்திய அரசின் மீது குறை சொல்லி தான் தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள். தமிழகத்தில் எதிர்க்கட்சி எல்லாமே நெல் அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் சொல்லியிருக்காங்க. அண்ணே, பன்னீர்செல்வம் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நாங்கள் விலாவரியாக பேசணுங்கன்னா, ஈரப்பதம் கொள்முதல் இது எப்பவுமே இருக்கிற ஒரு பிரச்சனை. குறிப்பாக நம்ம டெல்டா பகுதி விவசாய நண்பர்களுக்கு மழை அந்த நேரத்தில் வந்துடும். அன்னை கருப்பாங்க அண்ணங்க இருக்கிறாங்க, பலமுறை நிதியமைச்சர்கிட்ட நிறைய பேர் அவங்களே ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு போன ஆண்டு அதிகப்படியாக மழை வரும்பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நிதியமைச்சர் அவங்கள பியூஷ் கோயல் அவங்களெல்லாம் சந்தித்து கொடுத்த பொழுது 17% இருந்த அந்த ஈரக்கொள்முதல் அந்த இலக்கு என்பது 19.5% வரைக்கெல்லாம் தளர்த்துனாங்க மத்திய அரசு. 19.5% வரைக்கும் தளர்த்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், மத்திய அரசு ஒரு ஆண்டும் பணம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. நீங்கள் நெல் கொள்முதல் பண்ணும் பொழுது ஈரம் வரக்கூடாது, புதிய குடோனை கட்டுங்க, இவ்வளோ பணம் வச்சுக்கோங்க, இத்தனை 100 கோடி வச்சுக்கோங்க, நெல்லை வேகமாக வாங்குங்க வச்சுக்குங்க, 48 மணி நேரத்துக்குள்ள வாங்கின நெல்லை கொள்முதல் நிலையத்துக்குள்ள கொண்டு வாங்க, இவ்வளவு பணம் வச்சுக்குங்க. இவ்வளவு மத்திய அரசு வரையறுத்தும் கூட நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். அந்த துறையினுடைய அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் 360 கோடி ரூபாய் இதில் ஊழல் நடந்திருக்கு. நாங்கள் சொல்ல டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் லாரி ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். 60 நாள் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க. நெல்லை வாங்கினதுக்கும் கொள்முதல் நிலையம் வந்ததுக்கும் 60 நாள் ஆயிருக்கு, 1 வாரம் ஆயிருக்கு, 10 நாள் ஆயிருக்கு. வரும் பொழுது மேலே தார்பாய் போடுறதில்ல, மழையில் நனைஞ்சது வருது. எதற்குமே மாநில அரசு பொறுப்பேற்காம எல்லாம் விவசாய நண்பர்கள் மீது தப்பே கிடையாதுங்க. நான் சொன்ன தேதியில் அவங்க நிற்கிறாங்க, சொன்ன தேதியில் கொடுக்குறாங்க. 60 நாட்கள் கொள்முதல் பண்ணுறக்கெல்லாம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படிங்கன்னா? இதே ஆணையில் மத்திய அரசு இன்னொன்று சொல்லியிருக்காங்க, நீங்கள் பாருங்கன்னா, புரோக்கன் ரைஸ், அதாவது அரிசி வாங்கும் பொழுது உடைப்பட்ட அரிசி, உடைந்த அரிசி, தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலாக 5 to 8 விழுக்காடு அரிசி உடைந்திருந்தால் வாங்கிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாடு கொடுக்கப்பட்ட விலக்கு. அரிசி உடைஞ்சிருக்கு, அதாவது அரிசி நீங்கள் நெல்லிலிருந்து எடுக்கக்கூடிய அரிசி உடைஞ்சிருக்கு, 5 to 8% பை வால்யூம் பை வெயிட்டில் உடைஞ்சிருந்தா அதையும் எடுத்துக்கொள்கின்றோம் என்று இதே ஆர்டரில் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அதை பற்றி பேசுவது கிடையாது. இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு நெல் ஈரப்பதம் இல்லாமல் கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை சரியான முறையில் அவங்க செலவு செய்யலாம், அதை பற்றி பேசுறதில்லை. இதற்கு முன்பு 19% நம்ம உயர்த்தி இருக்கின்றோம், கடுமையான மழை பெய்தும் அதெல்லாம் பண்ணல. இன்னைக்கு மாநில அரசு தான் செய்த தவறு, அவங்க பொறுப்பேற்றுக்கணும். விவசாய நண்பர்கள் தான்னு சரியா கொடுத்த நெல்லை இவங்க நனைய வச்சு, தார்பா இல்லாம குடோன் இல்லாம வெளியே போட்டு வச்சு நெல்லெல்லாம் முளைச்சு இவ்வளவு டிராமா பண்ணதுக்கு அப்புறம் கூச்சமே இல்லாம முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மீது அபாண்ட பழி போட நினைக்கின்றார்கள். இது டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய பெருமக்களுக்கும் தெரியும். இதில் குற்றவாளி யார் என்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்.